சிறகடிக்க ஆசை சிறைகள்ல டுடே எபிசோட்ல நம்ம விஜயா இருந்துட்டு யார் என்ன சொன்னாலும் சரி, நான் இந்த பத்திரத்தில் கையெழுத்து போட தான் போகிறேன். என் பையனுக்காக நான் நிற்க தான் போகிறேன். என் பையனை பற்றி எனக்கு நல்லாவே தெரியும். அவன் பெரிய பிஸ்னஸ் மேனாக ஆக போகிறான். அவன் பொல்லாத நேரம் இந்த நிலைமையில் வந்து நிற்கிறான். கண்டிப்பாக அவன் மேலே மேலே இன்னும் வரதான் போகிறான். அவனுக்காக நான் கையெழுத்து போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜயா வந்து கையெழுத்து போடுறாங்க. முத்தை இருந்துட்டு, ஒரு நிமிஷம் இருங்கம்மா, கொஞ்சம் அமைதியாக இருங்க சார், நான் வேணால் கையெழுத்து போடட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், நீங்களாம் முடியாது, உங்கள் பேரில் என்ன ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது? இல்லை இல்லை, இந்த வீடாச்சு உங்கள் அம்மா பேரில் இருக்குது. உங்கள் அப்பாவும் அதில் சம்மந்தப்பட்டிருக்காரு. ஏற்கனவே போன தடவை கையெழுத்து போட்டு கொடுத்த பேப்பரை நான் கிழிச்சு தான் வச்சுருக்கேன். ஆனால் ஜெராக்ஸை தான் கிழிச்சிருக்கேன்னு தவிர ஒரிஜினலில் கிழிக்க கிடையாது. அதனால் இப்போ உங்கள் அம்மாவோட கையெழுத்தும் இருக்குது. இந்த வீட்டோட நான் 2 பேரும் இந்த வீட்டில் இருக்குது. அதனால் நான் வந்து இவங்களோட கையெழுத்தை தான் விரும்புகிறேன். நீங்கள்லாம் கையெழுத்து போடக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இப்போ புரியுதாப்பா, இந்த ஆள் எல்லாத்தையும் பிளான் போட்டு தான்ப்பா இந்த வீட்டுக்கே இவன் வந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு முத்து வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. பாருடா, உன்னால் நாங்கள் இன்னும் எவ்வளோ தான் அவமானத்தை சந்திக்கிறது. அப்பா பாருடா, அப்பாவோட முகத்தை பாருடா அப்படின்னு சொல்லிட்டு முத்து வந்து மனோஜ் கிட்ட வந்து சொல்லவும், என்னம்மா நான் அவ்வளோ ஒர்த்து இல்லாத ஆளா அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் வந்து ஒரு பக்கம் ரொம்பவே ஃபீல் பண்ணிகிட்ருக்காங்க. நீ எதுக்காகவும் கவலைப்படாதடா, உனக்காகவும் அம்மா இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதோட பிரம முடிச்சிருக்காங்க.